By Zumba for 30 minutes by our hero Adam and Shabnam. Alright, so few members they want to get their chest numbers, few things going on right now. Ungalku romba Baadu Samariya Maria 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 Mr. Krishna Kumar on the stage. Hello friends, good morning. Good morning. Okay, great. இன்னைக்கு இந்தியால மிகப்பெரிய பிரச்சனைனா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால சுகர், கொழுப்பு, பிரஷர், ஃபேட்டி லிவர் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். இதை தடுக்கணும். 11% கிராமங்கள்லயும் 30% ஆசாமிகள் நகரங்கள்லயும் உடல் பருமனோட இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரணும். எல்லாத்தினாலையும் மேரத்தான் ஓட முடியாது. ஓட முடிஞ்சவங்க ஓடுங்க, மற்றவங்க எல்லாம் நடங்க. பட் ப்ளீஸ் கீப் வாக்கிங், ப்ளீஸ் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 40 minutes a day, 5 days a week. Everybody should pass this information. Each one should teach 10. Will you all do this? If the answer is yes, you'll say, put up your hand and say yay. Pattala, one second. நீங்க கூட ரிப்பீட் பண்ண போறீங்க. ஓகே, நம்பர் 1 ஃபன், ரிப்பீட் ஃபன். நம்பர் 2 ஃபிட்னஸ். நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஷிப். நம்பர் 4 ஃபெலோஷிப். ரிப்பீட் பண்ணலாமா? ஃபன், ஃப்ரெண்ட்ஷிப், fitness, fellowship. Enjoy the Sunday, folks. Happy to have you all. Thank you. Yeah. Hello friends, I'm Dr. V.G. Mohan Prasad, chairman of this VGM Kovai Athletic Club Run for the Nation Marathon happening in Coimbatore today. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஈவெண்ட். அதில் முதல் முறையாக கோவையில் நம்ம வீல் சேர் பேரர்ஸை கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 100 பேர் வீல் சேரில் இன்றைக்கி இந்த மேரத்தானில் பங்கேற்றிருக்காங்க. உண்மையிலேயே we are very proud. This is Run for the Nation Marathon. நம்ம நாட்டுக்காக நம்ம ஓடுறோம், அதே சமயத்தில் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக ஓடுறோம். இன்னைக்கு உடல் பருமன் உலகெங்கும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே 11% 30% மக்களுக்கு உடல் பருமன் அதிகரித்து காணப்படுகின்றது. உடல் பருமனை தடுக்க வேண்டும் என்றால் தினசரி உடற்பயிற்சி அவசியம். அதை பற்றி டாக்டர் வம்சி பேசுவாங்க. உடல் பருமனால கொலஸ்ட்ரால், சுகர், பிளட் பிரஷர், ஃபேட்டி லிவர், சிரோசிஸ், லிவர் கேன்சர் அத்தனை வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால் இது எல்லா நோய்கள்லேருந்தும் நம்மளை பாதுகாக்கணும்னா தினம் ஓடணும், எல்லாரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வாரத்திற்கு 5 நாட்கள் 40 நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எளிதான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட்ஸ், ஈட் மோர் கிரெயின்ஸ், ஃபைபர், டேக் மோர் வாட்டர், ரிமைன் ஹெல்த்தி, கீப் ஆன் எக்ஸசைசிங். ஆல் தி பெஸ்ட். கிராமப்புறத்தில் உடல் பருமன் இப்போ 11% அந்த மாதிரி காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நகர்களில் 30% காணப்படுது. இன்னைக்கு தேசிய அளவில் எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் நாங்கள் ஒபிசிட்டி, உடல் பருமன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான இயக்கத்தை INASL ரோக்கோ என்று எங்கள் லிவர் ஸ்டடி குரூப்பும் அண்ட் ரோட்டரியும் இணைந்து செய்துட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி இந்தியா பூரா we have started going to all the schools. Height, weight and BMI of children will be recorded. அடுத்த 6 மாதங்களில் இந்தியாவில் எத்தனை குழந்தைகள் உடல் பருமனோடு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ let us live healthy.
ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 30 வயசு 35 வயசு 40 வயசு இவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக்ஸ், இப்போ உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஓடுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஹாக்கி பிளேயர்ஸ், தயவு செய்து விளையாடுவதை நிறுத்தி விடாதீர்கள். நாங்கள் எங்கள் கிளினிக்கில் என்ன பார்க்குறோன்னா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மென், அத்லீட்ஸ் அவங்கெல்லாம் வந்து எக்ஸசைஸை நிறுத்திட்டாங்கனாலே they all tend to put on weight. அதனால் உடற்பயிற்சிங்கிறது நம்ம கல்யாணம் ஆனாலும், நம்ம பிஸ்னஸ் போனாலும், ப்ரொஃபஷன் போனாலும் ஓடிட்டே இருக்கணும். அந்த உடற்பயிற்சியை மட்டும் கீப்பிங் ஃபிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் யோகா கேன் ஹெல்ப், பட் ஏரோபிக் எக்ஸசைசஸ், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ், வெயிட் லிஃப்டிங் ஆல் வில் டேக் யூ டு அ கிரேட்டர் ஹைட். மேரத்தானோட முக்கிய அம்சம் என்னென்னா 3700 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர் வீல் சேர் பவுண்ட். ஸோ இது ஒரு மேரத்தான் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி. இதில் யங் இண்டியன்ஸ் அக்சசிபிலிட்டி டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா 5 வீரர்கள், ஏழை எளிய அத்லீட்ஸுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுனுடன் இணைந்து மொத்தம் 10 லட்சமான ஃப்ரீ சர்ஜரி வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர் சார் தலைமையில் 983 கார்ப்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஒரு டான் டு டஸ்க் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் இந்த ஃபண்டிலிருந்து ஏற்பாடு பண்ணோம். ஸோ ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. 3700 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. And obesity நாலனே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, லைக் டயபிட்டிஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹைப்பர்டென்ஷன், ஆல் திஸ் இஸ் பிகமிங் a major problem. So our motto today is to promote to be a healthy being today. So run healthy, eat healthy and be healthy. சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம வாக் பண்ணாலே அது ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நிறைய ஃபுட்டு வந்து வெளியில் தான் சாப்பிட்டுட்ருக்குறோம், அதிகமாக வீட்டில் சாப்பிட்றதில்ல. நிறைய ஃபங்க்ஷன் அங்கங்கே போய் கலந்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, நல்லா டான்ஸ் இந்த மாதிரி பண்ணால் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இது நம்ம மாரத்தான் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பூங்கோதை அவங்க டிஎம்கே அவங்க அந்த சார்பாக அரசு நடத்துனாங்க. அப்போ நாங்கள் எஸ்எஸ் மியூசிக் மூலமாக அதில் கலந்துக்கிட்டேன்னா 5 கிலோமீட்டர் அது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 7 கிலோமீட்டர்ஸும் 5 கிலோமீட்டர்ஸ். 7 கிலோமீட்டர்ஸ் ஜென்ஸுக்கு வச்சுருந்தாங்க, லேடிஸ் வந்து 5. எனக்கு பேட்ச் கொடுத்தது வந்து 7 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் பார்க்காம அதை போட்டுட்டு போய் அது 7 கிலோமீட்டர் தான் நான் நிர்மலா காலேஜில் முடித்தோம். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. 5 கிலோமீட்டர் நடக்கணும்னு 7 முடிச்சிட்டோமே அப்படின்னு இருந்தது. அதே போல் இன்றைக்கி வந்து நான் சும்மா தொடங்கி வைக்க தான் வந்தேன். இருந்தாலும் இங்கே வந்து எல்லோரும் அனைவரும் ஓடுறதை பார்த்துட்டு எனக்கும் 3 கிலோமீட்டரில் நான் கலந்து வந்து வெற்றியாக இருந்தேன். எல்லாம் நடந்து போனவங்க, அந்த வாக் பண்ணவங்க, ரன் பண்ணவங்க அனைத்துமே எல்லாம் கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.